அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து 8th தமிழில் இயல் 8க்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 7 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இயல் 8ல் நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பாடங்கள் என்னென்ன, என்ன பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இயல் 8ல் நமக்கு ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் பகுதி, திருமூலருடைய செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகலை. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்து மெய்ஞான ஒளி, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்போடைய ஒரு செயல் பகுதி. ஸோ இது நமக்கு சிலபஸில் கவர் ஆகாததுனால தேவையானது மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்து அயோத்திதாசர் சிந்தனைகள், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பழைய சிலபஸில் இருந்தாங்க, இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அதனால் இவரது வந்து நம்ம வந்து என்ன பாயிண்ட்ஸுங்கிறது மட்டும் லைட்டாக மட்டும் பார்த்துங்க போதுமானது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப டெப்த்தாக தேவையில்லை. ஏன்னா நமக்கு காகிதம் இல்லத்து அப்படிங்கிறவங்க சிலபஸில் இப்போ நமக்கு நியூ சிலபஸ் படி வந்து கவர் ஆகிறதுனால அவரது நல்லா டெப்த்தாக படித்தா போதும். இவரது நம்ம லைட்டாக ஓரலாக பார்த்துட்டு புக் பேக் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து மனித இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணைப்படம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தான். சிறுகதை மன்னன் யார், புதுமைப்பித்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை தான். இதுவும் நீங்கள் என்ன பண்ணீங்க, லைட்டாக அவருடைய நூல்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அப்புறம் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் திருக்குறள், அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த மொழித்திறன் பயிற்சி. ஸோ அவ்வளோதான் இந்த இயல், ஓகேங்களா. இந்த இயல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ண கண்டென்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது, ஓகேங்களா. புக் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பொருள் தருக, இதை மட்டும் நல்லா படித்தா போதுமானது, சரிங்களா. ஓகே, முதல் செயல் பகுதி பாருங்கள், ஒன்றே குலம். ஸோ இதில் வந்து நமக்கு திருமூலர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் இந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இல்லாததுனால நம்ம ஓரலாக பார்த்துக்கிட்டால் போதுமானது, சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஏன்னா திருமூலருடைய பாடல் வரிகள்லாம் நிறைய நமக்கு டிஎன்பிசியில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பொருள் தருக்கு பாருங்கள். நமன் அப்படின்னா யமன், சித்தம் உள்ளம், இது ரொம்ப முக்கியம். சித்தம் உள்ளம் நிறைய இப்போ தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்பர் அப்படின்னா அடியார், நம்பர் அடியார். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில், ஓகேங்களா. நானோமே, சார் நானோமே அப்படிங்கிறது கூசாமல், ஓகேங்களா. உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். உய்மீன் ஆனது ஈடேறுங்கள். ஈயில் அப்படின்னா வழங்கினால். ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த சித்தம் உள்ளங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க. ஸோ 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் விளங்குபவர் திருமூலர். இவர் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூலுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேம் இருக்குது. திருமந்திரனாலே தமிழ் 3000 தான். அதுமாதிரி மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குது. அதில் 10ஆம் திருமுறை தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது, இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ திருமந்திரம் அப்படிங்கிறது என்னது, 10ஆம் திருமுறை. மொத்தம் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை தான் என்னது, இந்த திருமந்திரம். இதுக்கு பேர் வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து லைட்டாக நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், புக் பேக்கு. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் எனது நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமன்னா எனது நேரத்தில் யமன், ஓகேங்களா. யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள், அறநெறியில் வாழ்பவர்கள், ஓகேங்களா. அதேமாதிரி ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நமன் இல்லை அப்படிங்கிறது பிரித்து எழுதுனது நமன் ப்ளஸ் இல்லை, ஏன்னா இந்த இன்னி அப்படிங்கிறது இன் ப்ளஸ் இ அப்படின்னு மாறும். அடுத்து நம்பருக்கு ப்ளஸ் அங்கு அப்படிங்கிறது நம்பருக்கு அங்கு, ஓகேங்களா. நம்பருக்கு அங்கு, ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளோதான். அடுத்து மெய்ஞான ஒளி. மெய்ஞான ஒளி அப்படிங்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது நமக்கு டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிறதுனால நம்ம பொருள் தருக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகராய், ஓகேங்களா. என்னது பகராய்னா தருவாய்னு அர்த்தம். பகராய்னா தருவாய். ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு. அடுத்து பராபரம்னா மேலான பொருள், இது நமக்கு தெரிஞ்சதான். அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. அறுத்தவருக்குன்னு என்னது, நீக்கியவருக்கு. இதில் பகராய்ங்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு, ஓகே, அது கூட கணிச்சலாம். பகராய் தருவாய் அப்படிங்கிறது நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா. ஸோ குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா சதுரகிரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரர் கண்ணி, எல்லாமே கண்ணிங்கிறது முடியும். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரர் கண்ணி, ஓகேங்களா. அதேமாதிரி குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற தொகுப்புலேருந்து இது எடுத்திருக்காங்க, ஓகே. அது கூட குணங்குடியார் வந்திருக்கு, அதை வச்சு கணிச்சிக்கலாம். நூல்கள் மட்டும் கொஞ்சம் ரைட்டாக பார்த்துக்குங்க, பொருந்தாதவற்றில் கேட்டாங்கன்னா போட்டுடலாம், சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், புக் பேக் பாருங்கள். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழிகளில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். எது, ஐம்பொறிகளை, மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழிகளில் செல்ல விடாமல் காக்க வேண்டும்.
ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஓகேங்களா, எனது பகர்ந்தனர், அதுதான் பகராய் தருவாய் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, மக்களிடம் பகர்ந்தனர் அர்த்தம் தந்தனர் அப்படிங்கிற மாதிரி. ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எனது ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். உள் ப்ளஸ் இருக்கும், உள்ளிருக்கும். ஆப்ஷன் பி உள்ளிருக்கும், சேர்த்து எழுதுக. ஓகேங்களா, ஸோ இந்த 5 புக் பேக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து அயோத்திதாசர். ஸோ அயோத்திதாசர் வந்து நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகலை, அதனால் இதில் இருக்கிற தகவலை வந்து மொத்தம் கொஞ்சம் ஓரலாக பார்த்துக்குங்க. தந்தை பெரியார், அண்ணன் அம்பேத்கர் அவங்கள பற்றிலாம் டிலைட்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா காத்தவராயன். அயோத்திதாசர் அவருடைய இயற்பெயர் வந்து என்னது, காத்தவராயன். இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. அயோத்திதாசர் வந்து பார்த்தோன்னா பாலி, வடமொழி, ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார இதழை வந்து பார்த்தோன்னா இவர் வந்து தொடங்கினார். எப்போ, 1907 ஒரு பைசா தமிழன். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோட பேரை வந்து பார்த்தோன்னா தமிழன் அப்படின்னு மாற்றிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு பைசா தமிழன்ட்டு 1907 வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தமிழன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஸோ இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். போகர் வரலாறு, அகத்தியர், 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாக்கடம், இதெல்லாம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். பதிப்பித்தது, ஓகேங்களா, இயற்றிய நூல்கள் கிடையாது, பதிப்பித்த நூல்கள். ஸோ இது கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு நமக்கு தெரிந்து கொள்வோம்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. போகர் 700, அகத்தியர் 700 இது. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாக்கடம், இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே ஒரு பாருங்கள், தந்தை பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதரை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் அப்படிங்கிறவரும் ப்ளஸ் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் அப்படின்ட்டு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ தந்தை பெரியாருக்கு வந்து பார்த்தோன்னா அது பகுத்தறிவு பிரச்சாரம் ப்ளஸ் சீர்திருத்த கருத்துக்கள், இதுக்கு வந்து முன்னோடியாக யார் இருந்தாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ப்ளஸ் தங்கவயல் அப்பாதுரை. யாருக்கு, பெரியார் அவர்களுக்கு. இந்த தகவலும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். மேலே பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்களா, இப்போ எழுதிய நூல்கள் பாருங்கள். புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இதெல்லாம் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். இது நமக்கு பதிப்பித்த நூல்கள், எழுதிய நூல்கள் வந்து கம்பேர் பண்ணி நமக்கு பொருந்தா சொல்ல கூட கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எழுதிய நூல்கள் என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். திருவள்ளுவர், ஔவையார் இவங்க 2 பேருடைய படைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த படைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் புதிய விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குங்க, போதுமானது. அதேமாதிரி சென்னை தாம்பரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சித்த ஆராய்ச்சி மையம் அவங்க இணைஞ்ச ஒரு மருத்துவமனைக்கு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எங்கே, சென்னை தாம்பரத்தில். அதே மாதிரி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ட்டு 1892 வந்து பார்த்தோன்னா இவர் வந்து தொடங்கினார். ஓகேங்களா, திராவிட மகாஜன சங்கம் 1892. ஓகேங்களா, இதுவும் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே. முக்கியமான தகவல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஓகே, புக் பேக் பாருங்கள். அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தினுடைய, அதே மாதிரி சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க, அயோத்திதாசர் பண்டிதர் தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை. அவர் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்தோன்னா, இதழ் என்னது, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழை தான் நடத்தினார். அதே மாதிரி கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அயோத்திதாசருடைய ஒரு கருத்து. கைத்தொழிலும் கற்றுக்கோ, கல்வியும் கற்றுக்கோ. அயோத்திதாசருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எதுன்னு பார்த்தோன்னா அவருடைய ஆழ்ந்த படிப்பு தான். ஓகேனானது, ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், மனித இயந்திரம் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த சிறுகதை வந்து இங்கே பாருங்கள். மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. மாகாணி, வீசம், மாகாணி, வீசம், இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். அதேமாதிரி அணா, சல்லி, துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள். இதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. புரியுதுங்களா, ஏன்னா இது பொருந்தாத வெட்டில் கேட்டாலும் கேட்டுருவாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. மாகாணி, வீசம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த அளவை பெயர்கள். அதேமாதிரி அணா, சல்லி, துட்டு அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். இது அளவை பெயர்கள், இது நாணய பெயர்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்.
16 அணாக்கள் எவ்வளவு? 1 ரூபா. அதே மாதிரி அதனால தான் இன்று பேச்சு வழக்கில் அரை ரூபாயை எட்டனா என்றும் கால் ரூபாயை வந்து நாலனான்னு சொல்கிறாங்க. இப்போ 16 அணாக்கள் தான் 1 ரூபா. அப்போ அரை ரூபா அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க? எட்டனா. ஏன் எட்டனான்னு சொல்கிறாங்க தெரியுதா? 50 பைசாவை நம்ம எட்டனான்னு சொல்லுவோமா? அதுதான் எட்டனான்னு ஏன் சொல்கிறோம்? அப்போ 16ல் பாதி 8, அப்போ எட்டனான் தான் 50 பைசா. அப்போ கால் ரூபாய் வந்து நாலனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 பைசாலாம் நம்ம வந்து நாலனா தானே சொல்லுவோம். 90 கிட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 2K கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே, அந்த தகவலை நோட் பண்ணி வச்சுங்க. 16 அணாக்கள் தான் 1 ரூபாய். ஸோ இங்கே பாருங்கள், சிறுகதை மன்னன் யார்? புதுமைப்பித்தன் அவர்கள் தான் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா சோ விருத்தாச்சலம். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. சிறுகதை மன்னன் யார்? சோ விருத்தாச்சலம், அதாவது புதுமைப்பித்தன். அவர் எழுதிய நூல்கள் வந்து பாருங்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு. நூல்கள் பாருங்கள்: கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழித்து. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, சிறுகதை மன்னனுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. புதுமைப்பித்தன் அவருடைய நூல்கள் வந்து பார்த்தோன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே, இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இயற்பெயர் சோ விருத்தாச்சலம், சிறுகதை மன்னன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் யாப்பிலக்கணம். ஸோ அவ்வளோதான், இந்த இதோட முடிச்சு. இப்போ அடுத்து யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் இந்த 8th இலக்கணத்தில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாப்பிலக்கணத்திலே இன்னும் எக்ஸ்ட்ரா வருங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இலக்கணம்லாம் வந்து புட்டுகதெல்லாம் ஒன்று பார்ப்போம் இல்லையா? அதில் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த காலத்தில் சங்க காலங்களில் எழுதுனாங்க இல்லையா? செய்யுளாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கத்து பிரகாரம் தான் எல்லாமே எழுத முடியுமா? அந்த இலக்கணம் தான் வந்து பார்த்திங்கன்னா யாப்புக்கு உட்பட்டு தான் எல்லா கவிதைகளுமே அடங்கும். அந்த யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதுகிற கவிதைகளை என்னன்னு சொல்லுவாங்க? மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க. யாப்பு இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு இப்போ எழுதப்படக்கூடிய பாடல்கள், புது கவிதைகள், ஹைக்கூ, லீமரைக்கூ, சென்ட்ரியூ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாப்பு இலக்கணத்தை உடைச்சி எழுதுறது. இதை யார் உடைச்சிருப்பாங்கன்னா பாரதியார் தான் உடைச்சிருப்பார். புதுக்கவிதை உள்ளே கொண்டு வந்திருப்பார். யாப்பு இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டு எழுதப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதைகள். அந்த மரபு கவிதைகள் எழுதுறதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த இலக்கணம் பேர் யாப்பு இலக்கணம். அந்த யாப்பு இலக்கணத்தை ஒரு செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தந்த உறுப்புகள்லாம் இருந்தால் தான் அது யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்ட ஒரு செயல்னு ஒத்துக்குவாங்க அந்த காலத்தில், சங்க காலங்களில். இப்போ ஒரு திருக்குறளாக இருக்கட்டும், புறநானூறு இருக்கட்டும், அகநானூறு இருக்கட்டும், 8 தொகை 10 பாட்டில் இருக்கிற எல்லா செயல்களும் யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்பட்டது. சரிங்களா? ஏனா தானன்ல எழுத முடியாது. ஸோ அந்த யாப்பு இலக்கணம்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் எழுதுறதுக்கான இலக்கண முறை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கூலில் போய் ஒரு இடத்துல போய் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா முதல்ல உயிர்மெய்னா என்ன, உயிர்னா என்ன, மெய்னா என்ன, நெடில்னா என்ன, குறில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ கார் ஓட்டம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு செயலை எழுதுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா யாப்பு இலக்கணம். அந்த யாப்பு இலக்கணத்துக்குரிய எழுத்துக்கள் என்ன, உறுப்புகள் எத்தனைன்னு வந்து பார்த்திங்கன்னா 6. இதுவே டிஎன்பிசியில் இதையே தனியாக கேட்பாங்க. யாப்பு இலக்கண செயலுக்கு உட்பட்ட உரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய டாபிக்ங்க. 8th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேருந்து இன்னும் அப்பாற்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். எழுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பு என்ன? எழுத்து. எழுத்துனா என்ன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்து. ஆ, இ, காக்கி, இக்கு, கு அப்படிங்கிறது எல்லாமே எழுத்து. அந்த எழுத்துக்களையே யாப்பு இலக்கணத்தில் எப்படி பிரிப்பாங்கன்னா 3ஆக பிரிப்பார். எழுத்து எத்தனா பிரிப்பாங்க? 3ஆக பிரிப்பாங்க. என்ன? குறிலு, நெடிலு, ஒற்று. குறில்னா உங்களுக்கு உயிர் குறிலும் வரும், உயிர்மை குறிலும் வரும். இப்போ ஆங்கிறது என்னது? உயிர்குறில். இதுவே கா அப்படிங்கிறது உயிர்மை குரல். இக்கும் ஆவும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கா. சரிங்களா? இது உயிர்குறில், இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில். அடுத்து உயிர் நெடில் அப்படின்னா இப்போ ஆணு வருது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நெடில். உயிர்மை நெடில்னா ஆவும் இக்கும் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? கான்னு வரும். கா. இது எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மெய் நெடில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து எத்தனை இருக்கும்? 18 இருக்கும். சரிங்களா?
உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும்? உயிர்க்குறியில் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 5ம் 18ம் பெருக்குன்னா 90 எழுத்து வரும். உயிர்மெய் குறியில் உங்களுக்கு எத்தனை வரும்? 90 எழுத்து. இதுவே உயிர்மெய் நெடில் எத்தனை வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா 18, சரி 126 வரும். 18 ஒற்றெழுத்தும் 7 மெய்யெழுத்தும் சேர்ந்து பெருக்குனீங்கன்னா 126 வரும். மெய்யெழுத்து எத்தனை வரும்? 18 வரும். ஆயுத எழுத்து 1. சரிங்களா? தனித்தனியாக எழுதி வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, ஒரு தமிழோட வாய்ப்பாடு எடுத்து வச்சுங்க. காக்கா கீ கூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள். உயிர்க்குறியில் எத்தனை? ஆ இல்லை எத்தனை இருக்கும்? நல்லா பாருங்க, 5 இருக்கும். ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படி இருக்கும். அதில் நெடில் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். ஆ, இ, உ, ஓ, ஔ அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி 7 இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்க்குறில் உயிர்மெய் நெடில். மெய்யெழுத்துனா உங்களுக்கு புள்ளி வச்சது எல்லாமே மெய்யெழுத்து. ஆயுத எழுத்து 1. இந்த மாதிரி 3ஆ பிரிப்பாங்க. யாப்பிலக்கணத்தில் எழுத்தையே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிப்பாங்க. நேரசை, நிறையசை. இதுக்கு ஒரு நேரசைனா என்ன, நிறையசைனா என்னன்னா குறில் நெடில் தனித்து அல்லது குறில் ஒற்று நெடில் ஒற்று. இங்க கொடுத்துருக்காங்க. இது என்னது? நாங்கிறது குறில், உயிர்மெய் குறில். இது தனித்து, நெடில் தனித்து, இல்லைன்னா குறிலும் ஒற்றெழுத்து. ஒற்றெழுத்துனா என்ன? மேலே புள்ளி வர்றது. நெடிலும் ஒற்றெழுத்து. இது என்னது? நேரசை. இதுவே நிறையசைனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருகுறில் தனித்து, இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று. புரியுதா உங்களுக்கு? இந்த எடுத்துக்காட்டை பார்த்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். மறுபடியும் உங்களுக்கோசரம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. குறில் தனித்து, நெடில் தனித்து, குறிலும், இது குறில் இது ஒற்றெழுத்து 2, நெடிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது என்னது? நேரசை. இருகுறில் தனித்து, இருகுறில் ஒற்று, சரிங்களா, குறிலும் நெடிலும் அல்லது குறில் நெடில் ஒற்று, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையசை. சரிங்களா? இது எல்லா எழுத்தையுமே நம்ம பிரிக்க முடியும். சரிங்களா? இப்ப கா, கல், கால், கா இது எல்லாமே நேரசை. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? இப்ப பலன் பிரிக்கலாம். பல, இது என்னது? இருகுறில் தனித்து. பலர், இருகுறில் ஒற்று. பலா, இது அழிச்சிருங்க. பலா, குறிலு நெடிலு. சரிங்களா? பலா பழம் அப்படின்னு வருது. இப்போ வருதுன்னு வச்சுங்க. பலாப் அப்படின்னு வந்துச்சுன்னா, இல்லைன்னா படாம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? நிறையசை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான இலக்கணம். சரிங்களா? அசை இதையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதையே ஒரு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுத்து பார்த்துருக்கோம், அசை பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சீர் பார்க்க. இப்போ சீர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஒரு 2 லைனில் கொடுத்துட்டாங்க. சீருங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். சரிங்களா? ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். அசைனா இங்கே நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒன்றோ இல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைதோ வந்து பார்த்தீங்கன்னா சீர். இதில் 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4சைச்சீர். சரிங்களா? ஓரசைச்சீர் அப்படின்னா ஒரு வெண்பா இருக்கு இல்லையா, குரல் வெண்பான்னு வச்சுங்களேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகுன்னு வருது இல்லை, அந்த உலகு கடைசியாக வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரசைச்சீர் கடைசியாக வரும். அதை நாம் 4ஆக பிரிப்போம். நேர், நிறை, நேர்பு, நிறைவு. சரிங்களா? நாள், மலர், காசு, பிறப்புன்னு வரும். இங்கே இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்க, அதை குழப்ப வேணாம், அது நாங்கள் பின்னாடி சொல்லித்தரோம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து ஈரசைச்சீர் அப்படின்னா இந்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம்னு வருது பார்த்தீங்களா. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரசைச்சீர்.
ஈரசை சேர்னா இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரே சீரா அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர் அல்லது ஆசிரியர் சீர்னு சொல்லுவாங்க. மாச்சீர் விளச்சீர்னு சொல்லுவாங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாச்சீர். கருவிலம் கூவிலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளச்சீர். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சீர்னா 4 வகைப்படும். மூவசை சீர்னா இந்த தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், பூவிலங்காய் அப்படின்னு வருது இல்லையா. அப்புறம் தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனின்னு வரும் பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவசை சீர். 4 அசை சீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 அசைகள் சேர்ந்து வரவதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 அசை சீர். சரிங்களா. அது பொதுச்சீர்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அதை வந்து நம்ம பிரிக்க தேவையில்லை, 4 வந்துடும். 3ஓட நம்ம முடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீருக்கு தனியாகவே நம்ம பார்க்கலாம். இலக்கணம் தனியாக நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு அசைனா என்னன்னு சொல்லிவிட்டேன், இதுதான் அசை. இந்த அசை ஒன்றோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டு சேர்ந்து வர்றது என்னன்னு சொல்லுவாங்க, சீர்னு சொல்லுவாங்க. சீரை என்ன சொல்லுவாங்க, ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். சரிங்களா. ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நேர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நேரசை நிறையசைன்னு தெரியும். ஒரு குறில் தனித்து குறிலொற்று, நெடில் தனித்து நெடிலொற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரசை. நிறையசைனா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த அசைகள் சேர்ந்து வருது இல்லையா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சேர்ந்து வந்துச்சுன்னா ஈரசை, 3 சேர்ந்து வந்துச்சுன்னா மூவசை, பொதுவாக 4 வந்துருச்சுனாவே அது 4 அசைச்சீர். சரிங்களா. இது சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. நம்ம இலக்கணம் பார்க்கும்போது அது நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலை. சீர்கள் ஒன்றோடு பொருந்துவதை தலை அப்படி என்பார். முதல் சீரின் இறுதியும் வரும் சீரின் முதலியும் அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். சரிங்களா. அதாவது இப்போ வந்து தங்கம் விற்றார் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பிரிக்கலாம். அந்த மாதிரி தலை வந்து பிரிப்பாங்க. நின்ற சீரின் அசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது. இப்போ நீங்கள் எதை வேண்டாலும் அப்படி நீங்கள் பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிக்கிறது எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். இந்த 7 வகையை கூட இவங்க முழுசாக கொடுக்கல, பழைய புக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நேரென்றிய ஆசிரியர் தலை, நிறைவொன்றிய ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு 7 வகைப்படும். 7க்குமே ஒரு விதி இருக்கும், ஒவ்வொரு பா இருக்கும். இப்போ 4 பா இருக்கு இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, 4 பா இருக்கு இல்லையா. அந்த பா வகைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தலை 4 வகைப்படும். வெண்பா அப்படின்னா வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை. ஆசிரியப்பானா நேரொற்றிய ஆசிரியர் தலை, நிறைவொற்றிய ஆசிரியர் தலை. கலிப்பானா கலித்தலை. வஞ்சிப்பானா ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இந்த மாதிரி 7 வகைப்படும். சரிங்களா. அதெல்லாம் இவங்க கொடுக்கல. இப்போ நீங்கள் 8வது தான் பேசிக் தான் படிக்கிறீங்கனால அது என்னது, அது எத்தனை வகைப்படுன்னு பார்த்துங்க. சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலைம்பாங்க. இது சீர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சீர்னா என்ன, 2 அசை சேர்றதா சீர். அந்த மாதிரி 2 சீர் ஒன்றோட ஒன்று சேர்றதா வந்து பார்த்தீங்கன்னா தலைன்னு சொல்லுவாங்க. தலை 7 வகைப்படும். சரிங்களா. அடுத்து அடி. அடிகள்னா என்ன, 2க்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது. ஒரு எழுத்து 2 எழுத்து சேரது வந்து பார்த்தீங்கன்னா அசை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 அசை சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா சீர். சரிங்களா. அந்த சீர் 2 சீர் ஒன்றா சேர்றது வந்து தலை. இப்படி சேர்ந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி, ஒரு சீர். அதை வச்சு ஒரு லைனாக அமையறதா வந்து பார்த்தீங்கன்னா அடி. இந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். சரிங்களா. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடி. 2 சீர் மட்டும் வந்துச்சுன்னா குரலடி. இப்போ குரலடின்னு வந்துச்சுன்னா இப்போ குரல் வெண்பா இருக்குல்ல, திருக்குறள் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா குரலடி. அது என்ன இருக்கும், 2 சீர் இருக்கும். மேலே ஒரு லைன் இருக்கும், கீழே ஒரு லைன் இருக்கும். சரிங்களா. அடிதோறும் 3 லைன் வருது அப்படின்னா அது சிந்தடி. அடிதோறும் 4 சீர்கள் வருதுன்னா அது நேரடி. சாரி, நேரடின்னு சொல்லுவாங்க, அளவடின்னு சொல்லுவாங்க. 5 சீர் வந்துச்சுன்னா நெடிலடி, 6க்கு மேற்பட்ட சீர்கள் வந்துச்சுன்னா களி நெடிலடி. சரிங்களா. இப்போ நீங்க 2 சீர்கள் 2 லைன் வருது இல்லையா, அதுதான் அடி. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடை. தொடைனா தொகுத்தல் அல்லது தொடர்தல். செய்யுள்ள ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலேயோ அடியிலேயோ அமைய ஒற்றுமையே தொடைன்னு சொல்லுவாங்க. எதுகை மோனை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இப்போ ஒருத்தார் பொறுத்தார் அப்படின்னு இரவு பகல் மேலே இங்கேயும் வருது இல்லையா, அந்த மாதிரி வரதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீருக்கு முதல்லையோ இடையிலையோ
இல்லை அடியிலையோ எங்கேயாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக வர மாதிரி சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனைத்தொடை, எதுகை தொடை, சரிங்களா, இயபுத்தொடை, அந்தாதி தொடை. அந்தாதினா ஆதியும் அந்தமும், முதலும் கடைசியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். சரிங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மோனைத்தொடையிலே வந்து பார்த்திங்கன்னா அடிமோனை சீர்மோனைன்னு இருக்குது. அதில் 7 வகை இருக்குது. அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். முதல் எழுத்து முதல் மூ அப்படின்னா மோனைத்தொடை, இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை தொடை. சரிங்களா, இறுதி எழுத்து ஒன்றித்து வருவது வந்து பார்த்தீங்கன்னா எய்பு. அதாவது இந்த துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி அப்படின்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூ சேரு வரும். அதில் முதல் எழுத்து மோனையும் வரும், இரண்டாவது எழுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுகையும் வரும். சரிங்களா, எய்பு அப்படின்னா கடைசி ஒரு ஒரு லைனோட கடைசி லைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வாழ்க வாழ்க வாழ்கன்னு முடியுது இல்லையா? இந்த கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு பார்த்துருப்போம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி முடியும். அந்த மாதிரி இறுதி எழுத்து எல்லா இதுலேயும் இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓசையோட வரதா வந்து பார்த்தீங்கன்னா எய்பு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதி தொடை. அந்தாதி தொடைனா என்னது? அந்தாதி ஆதி அந்தமும் நாம் பார்த்துருப்போம். 10th புக்கில் வச்சு தமிழில் வந்து வரும். அதாவது ஒரு பகுதியோட இறுதி சீரும் அந்த பாடலோட முதல் சீரும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து உலகுன்னு முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகுது உலகுன்னு வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதி தொடை. இதில் ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் மட்டும் நீங்கள் படித்து வச்சுங்க. அடுத்து பா வகைகள். உங்களுக்கு தெரியும் பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பானா அகவலோசை, களிப்பானா துள்ளலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை. சரிங்களா, இதெல்லாம் அறநூல்கள் பலவும் வெண்பாவால் ஆனது. சங்க இலக்கியங்கள் பலவும் அந்த அகநானூறு புறநானூறுலாம் பெரும்பாலும் ஆசிரியப்பாவால் அமைஞ்சது. சார் வெண்பானா என்ன, ஆசிரியப்பா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மேலே வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க. இப்பயே இது படிக்கும்போதே இந்த இலக்கணத்தை படித்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். சரிங்களா, களிப்பானா துள்ளலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை. இந்த ஓசையும் ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகளை கேட்பாங்க. வெண்பா கொடுத்துட்டு வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஓசைகளை வந்து பார்த்திங்கன்னா கலைச்சி போட்டு பொறுத்துங்கன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அறநூல்கள் எந்த வெண்பாவால் அமைந்தது, சங்க இலக்கியங்கள் எந்த வெண்பாவால் அமைந்தது, கலித்தொகை எந்த வெண்பாவால் அமைந்ததுன்னு கேட்பாங்க. சரிங்களா, துள்ளலோசை மெட்டு ஒரு 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 ராகத்தோட வருது இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலோசை. தூங்கலோசை, வஞ்சிப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசைகள். பாவகைகள் 4 வகை, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, யாப்பிலக்கணம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். இப்போ இந்த புக்கில் கொடுக்கறதோட நீங்கள் அதை சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இப்போ குழப்பம். நம்ம யாப்பிலக்கணம் எழுத்து என்ன, அசைனா என்ன, சீர்னா என்ன, அடினா என்ன, தலைனா என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி எடுக்கலாம். சரிங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக்கில் இருக்கிற யாப்பிலக்கணம் முடிஞ்சிச்சு. ஓகே, அதோட புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். இலக்கணத்தோட புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். விடும் என்பது எந்த சீரு? நிறையசை சீர். விடும் என்பது நிறையசை சீர். அடி என்பது மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரிங்களா, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது? நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா தான் எதுகை. சரிங்களா, சரி ஓகே, பொறுத்துக்க பாருங்கள். ஓசை நான் சொல்லியிருந்தேன்னா ஓசை சம்மந்தமாக கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்கன்னு. கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வந்து பொறுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை, களிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து வந்து பாருங்கள். மொழியே ஆள்வோம். மொழித்திறன் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நாட்டின் தலைவன், விடாமுயற்சி, ஓகே, அயோத்திதாசரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வாறு விளங்கும் தலைவனை மக்கள் துன்பம் போக்கும் இறை என்றும் இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடுவர். ஸோ இது ரெண்டுமே வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரை தான் சொல்கிறாங்க. துன்பம் போக்கும் இறை, இருளை அகற்றும் ஒளி, இது ரெண்டுமே வந்து அயோத்திதாசரை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், 2 தொடர்களை ஒரே தொடராக்குதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். இதை வந்து ஒரே இதாக
பண்ணணும். முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்களே பண்ணுங்கள். மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை. எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும் அப்படி மாதிரி கொடுத்துருக்கு. அது எப்படி சொல்லலாம்? எனக்கு பாலும் வேண்டும் பழமும் வேண்டும் அப்படி கூட சொல்லலாம். என்ன இல்லைன்னா எனக்கு பாலும் பழமும் வேண்டும், அதாவது பாலும் பழம். ஏன்னா இங்கே ஒன்று இதுவும் வந்து எனக்கு தான், இதுவும் எனக்கு தான் அப்படிங்கும்போது பாலும் பழமும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸை மாற்றலாம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுவர். அவர் 15 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவர். ஸோ இதை வந்து பாருங்கள், திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும், ஸோ நமக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது தான், இப்படி தான் கிடையாது. 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 15 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுவர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள். அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும், அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். இதே எப்படி சொல்லலாம்? அறநெறிகளை கூறும் நூல்களை கற்கவும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றவும் வேண்டும். அதாவது இந்த இடத்துல வேண்டுங்கிறது வந்து கற்கவும், அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றவும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சென்டென்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நூலை எழுதினார், நந்தீஸ்வரர் நூலை எழுதினார். அப்போ குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நந்தீஸ்வர கன்னி ஆகிய நூலை வந்து நூல்களை இயற்றினார் அப்படின்னு கூட போடலாம். ஆகிய நூல்களை இயற்றினார் அப்படின்னு போடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான். சரிங்களா? ஓகே. வேறு என்ன? இங்கே வந்து விபத்தில்லா வாகன பயணம். ஓகே, இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் கேள்வி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 மார்க் மாதிரி கிடையாது, பேராகிராஃப் கேள்வி மாதிரி. ஓரெழுத்து சொல் ஆனா பசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஆடு வச்சும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கிளையை வச்சும் நமக்கு சொல்லியிருக்காங்க. தெரியுதுங்களா? அதான் இந்த பக்கம் பசுவை வச்சும், இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வாழை மரம் இதை வச்சோம். இது ஓரெழுத்து சொல்லி வரக்கூடிய வார்த்தைகள் இது பேஸ் பண்ணி வரக்கூடியது என்ன? ஓரெழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து அப்படிமா சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள். ஓரெழுத்து சொல் ஆ, பசு, அப்புறம் இது பூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? வாழைப்பூங்கிறது பூ வச்சு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வீங்கிறது மலர் தான். 2 எழுத்து சொல் வால் அப்படின்னு சொல்லலாம். கன்று 3 எழுத்து, புற்கள், கொம்புகள். இந்த பக்கம் வாழையில் வந்து இலைன்னு ஒன்று வரும், பழம் 3 எழுத்து வரும், வாழைப்பூ வந்து 4 எழுத்து, 5 எழுத்து வந்து பார்த்தோன்னா கன்றுகள். இது 5 எழுத்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க போதுமானது. சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன? ஸோ இங்கே பாருங்கள். கலைச்சொல் வந்து பாருங்கள். தொண்டு, சேரிட்டி சொல்லுவாங்களே, சேரிட்டி அமௌண்ட் கொடுங்கன்ட்டு, தொண்டு. ஓகேங்களா? அடுத்து ஞானி அப்படின்னா செயின்ட்னால என்னது? ஞானி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. தத்துவம், பிலாசபி பேசுகிறியா அப்படிம்பாங்க, தத்துவம் பேசுகிறியா அப்படின்ட்டு. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. நேர்மை என்னது? இன்டெகிரிட்டி. இது ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு, ரேஷ்னல். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ரேஷ்னல் அப்படின்னா என்னது? பகுத்தறிவு. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். ஓகேங்களா? ரீஃபார்ம்னா என்னது? சீர்திருத்தம், அது திரும்ப முறைப்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நமக்கு ஓரளவு தெரிஞ்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம், பிலாசபி அப்படிங்கிறது கணிக்கலாம். சீர்திருத்தம், ரீஃபார்ம் கூட கணிக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் சேரிட்டி, தொண்டுங்கிறது கணிக்கலாம். இந்த இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஞானினா செயின்ட், நேர்மைனா இன்டெகிரிட்டி, பகுத்தறிவுனா ரேஷனல். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.